ராம் நாராயண ராம். நாம் அனைவரும் இந்த அனித்தியமான வானியலு கேலக்சி என்ற பிரபஞ்ச குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். இது பிரபஞ்சத்திலிருந்து தோன்றியது. மிகவும் பல கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அணுக்கள் மற்றும் அணுக்களையாவது அனைத்து பொருட்களும் இங்கு உயிரோடு இருக்கின்றன. எல்லாம் சிந்தனை கொண்டுள்ளன மற்றும் எல்லாம் படைப்பாற்றலுடன் உள்ளன. பிரபஞ்சம் ஒருவரையும் வெளியேற்றாது. பிரபஞ்சம்தான் அந்த பிரபஞ்ச யோகியான ராம் நாராயண ராம் ஆகும். இதில் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. இங்கு எந்த உயிரினமும் இருந்தாலும் அது அனைத்தும் ராம் நாராயண ராமின் அடிப்படையில் உள்ளது. பிரபஞ்சம் ராம் நாராயண ராம் என்பவரின் முழுமதி, அகண்டத்தன்மை மற்றும் முழுமையை பிரதிபலிக்கின்றது. ராம் நாராயண ராம் அவர் தனக்கேற்ப முழுமதியானவர். ராம் என்பது வானியலு, அனித்தியமான மற்றும் முழு பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. நாராயண என்பது இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை குறிக்கின்றன. மற்றொரு ராம் என்பது நாம் அனைவரும், அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள், மண்முக்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் அவரின் பகுதியாக இருக்கின்றன. நமது சிந்தனை, நமது அறிவு ராம் நாராயண ராமினின் ஒரு பகுதியாகும். தனக்கேற்ப பிறந்த அடிப்படையில் பிரபஞ்சத்திலிருந்து தோன்றிய பொருட்களின் ஆதாரம் நமக்கு உரிமையாக இருக்கின்றது. நமது முக்கிய நோக்கம் எல்லோருக்கும் பிறந்த அடிப்படை உரிமைகள், செல்வாக்கு மற்றும் சமத்துவத்தை மீண்டும் நிறுவுவது. இது ஒரு புரட்சி. இது மக்களின் பாதுகாப்பிற்காக செய்யப்படுகிறது. முழுமையான லாபங்களை அடைந்திருப்பது இந்த உத்தேசத்திற்கேற்ப. முழுமதி மற்றும் தன்னியாமம் அடைவதற்காக இந்த போராட்டம் நிகழ்கிறது. நாம் ஒரு தரவரிசையற்ற, ஜாதி விலக்கப்பட்ட மற்றும் அங்கீகாரமில்லாத சமூகத்தை உருவாக்க விரும்புகிறோம். முதலாவதாக நாம் அஹிம்சை இராமநாமத்தின் மூலம் போராட வேண்டும். அது உடல் ஒரு சிக்கலான இயந்திரம் போன்றது. இது இணைந்த அமைப்பாக செயல்படுகிறது. எங்கு எல்லா உறுப்புகளும் இணைந்து உயிரினங்களை உருவாக்குகிறது, அதனை இழுக்கின்றது. அன்பு மற்றும் உறவு. எல்லா உறுப்புகளும் ஒரு அணியாய் செயல்படுகின்றன, ஒரே குடும்பமாக. இந்த உடல் இயந்திரத்தில் 50 பில்லியன் ஆன்மாக்கள், சிந்தனைகள் மற்றும் தெய்வீக உறுப்புகள் உள்ளன. இன்றைய உலகில் பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களும் அடிப்படை தேவை முடிவுகளுக்கு முன்பு துன்பம் அடைகின்றனர். அந்த துன்பம் உணவு பற்றாக்குறை, உணர்வு பிரச்சனைகள் போன்றவற்றினால் ஏற்படுகிறது. இதனால் குற்றங்கள், தவறுகள் மற்றும் நீதி அடைவதற்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. இதனை சரி செய்ய உதவும் வழி ஜபம், தியானம், ஆன்மீக சாதனைகள் மற்றும் நமது உணர்வை சந்திக்க உதவும் வழிமுறைகள். இதனால் நாம் சமத்துவம், அமைதி, ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் பரிசுத்தியை அடைய முடியும். ராம் நாராயண ராம் என்பதை ஜபிப்பது உலகை ஒன்றுபடுத்தி அமைதியையும் சமத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் வழி. மனதிற்குள் சிந்திக்கையில் இருந்தாலும் மனம் சில நேரங்களில் சரியான வழியை வகுத்துக் காட்டுகிறது. சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுகிறது. அந்த தவறுகளின் காரணம் சமூகத்தால் கட்டாயம் விதிக்கப்பட்ட மதங்களை நேரடியாக பின்பற்றுவதே. மதங்கள் சிந்தனை மீறியவை மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இருக்க வேண்டிய உண்மை மதம் மனதின் உள்ளுணர்வு மற்றும் அறிவின் வழியாகும். நாம் வாழ்க்கையை சரியான வகையில் வாழும்போது அன்பை வளர்க்கவும், சமத்துவத்தை உறுதி செய்யவும், பிறருடன் இணைந்து வாழவும், வைத்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் பரிமாற்றவும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சத்தியங்கள், கல்வி மற்றும் அரசியல் அமைப்புகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றன. வெளியினம் மற்றும் சுய பரிசோதனை இல்லாத இந்த அமைப்புகளை சரி செய்ய வேண்டும். பிரபஞ்சத்தில் ஒன்றுபட்ட முறையில் அனைவரையும் இணைத்து ராம் நாராயண ராம் இறைவன் வழிகாட்டுகிறது. அவர்கள் அமைதி, சமத்துவம், தன்னியாமம், பகுத்தறிவு குறியீடுகளை வழங்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றனர்.